கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ராமநாதன் அர்ச்சுனாவினால் குழப்பம். ஜோசிதவின் பண மோசடி வழக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை டெங்கு பரவும் அபாயம் அதிகம் என எச்சரிக்கை. எல்னினோவினால் இலங்கையில் ஏற்படவுள்ள மாபெரும் ஆபத்து. உக்கிரமாக தாக்கப் போகின்றோம், நிலைமை மிகவும் மோசமாகும். ட்ரம்ப் எச்சரிக்கை. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஏற்படுத்திய அமைதியின்மை காரணமாக அரசு அதிகாரிகள் கூட்டத்தில் இருந்து வெளியேறியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கருணைநாதன், இளங்குமரன், ராமநாதன் அர்ச்சுனா, பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பணிப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கல்வி, சுகாதாரம், வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டதுடன் விவசாயத்துறை தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட விவசாய செய்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டினார். குறித்த விடயம் தொடர்பில் கடுமையான விமர்சன கருத்துக்களையும் முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளை மிக மோசமாக விமர்சித்தமையால் கூட்டத்தில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டது. இதன் காரணமாக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த அதிகாரிகள் அனைவரும் மண்டபத்தை விட்டு வெளியேறினர். அதிகாரிகள் எவ்வாறு பாதியிலே வெளியேறியதால் குறித்த அபிவிருத்தி குழு கூட்டம் எந்தவித முடிவுகளுமின்றி நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி பொரடட்ஸ் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை பூர்வாங்க விசாரணைக்காக மாநாட்டிற்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31 அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு சட்டத்தரணி ஒஸ்வெல்ட் பெரேரா நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த வழக்கின் பூர்வாங்க விசாரணை மாநாட்டிற்கான திகதியொன்றை ஒதுக்குமாறு கூறினார். இந்த வழக்கின் இரண்டாவது பிரதிவாதியான டெய்ஸ்டி தொடர்பில் முறைப்பாட்டாளர் நிலைப்பாட்டை இதன்போது அறிவிக்க எதிர்பார்த்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் குறித்தும் அன்றைய தினம் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி இந்த வழக்கை பூர்வாங்க விசாரணை மாநாட்டிற்காக ஆகஸ்ட் மாதம் 31 அழைக்குமாறு உத்தரவிட்டார். முறையற்ற வகையில் ஈட்டப்பட்ட சுமார் 59 மில்லியன் ரூபாய் பணத்தை வங்கி கணக்குகளில் வைப்பு செய்ததன் ஊடாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக கூறி சட்டமா அதிபரினால் இந்த இரு பிரதிவாதிகளுக்கும் எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 72,430 ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நேற்று மாத்திரம் 1,995 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் முதல் 15 நாட்களில் மாத்திரம் 17,051 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 38,160 ஆகும். அத்துடன் தென் மாகாணத்தில் 11,274 நோயாளர்களும், சப்ரகமுவ மாகாணத்தில் 6,073 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 6,026 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் கம்பஹா மாவட்டத்தில் 15,082 நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 14,447 நோயாளர்களும், மாத்தறை மாவட்டத்தில் 5,124 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு தொற்று காரணமாக இதுவரை காலப்பகுதியில் 49 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது.
வரப்போகும் எல்னினோ காலநிலை மாற்றத்தினால் நாட்டில் வறட்சி மற்றும் வெப்பநிலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் விவசாய பயன்பாட்டிற்கான நீரையும் குடிநீரையும் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் HMP SD ஹேரத் கூறுகையில், நாட்டின் 80 முக்கிய நீர்த்தேக்கங்களில் மொத்த நீர் சேமிப்பு தற்பொழுது சுமார் 48% குறைவடைந்துள்ளது. தற்பொழுது நீரானது தற்போதைய யாழ பயிர்ச்செய்கை பருவத்திற்கு போதுமானதாக இருக்கும். எனினும் வறட்சியான காலநிலை நீடித்து வரவிருக்கும் பெரும்போக பயிர்ச்செய்கை பருவத்தை பாதித்தால் முன்னுரிமை அடிப்படையில் நீரை விநியோகிப்பதற்காக விசேட நீர் முகாமைத்துவ திட்டங்களை அதிகாரிகள் தயாரித்துள்ளனர். வறட்சியின் தாக்கத்தை குறைக்க நீர்ப்பாசன திணைக்களம் குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. அதன்படி வறண்ட வலயத்தில் உள்ள பாரம்பரிய எல்லங்கா குள கட்டமைப்புகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க ராணுவம் அடுத்த 3 நாட்களுக்கு ஈரானை கடுமையாக தாக்கப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தையை நடத்தினார். இதன்போது ஹோர்மோஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் ஈரானை பலவீனப்படுத்துவது இதன் நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்புக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மறுத்தால் வரும் நாட்களில் இராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்றும் தொடர்ந்து பரந்த அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இது குறித்து மேலும் கூறிய அவர், அடுத்த 3 நாட்களுக்கு அமெரிக்க ராணுவம் ஈரானை கடுமையாக தாக்கப் போகின்றது. அடுத்த வாரம் அவர்களின் நிலைமை மிகவும் மோசமாக போகின்றது. ஏனென்றால் அதற்கு அடுத்த வாரம் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதும் அதற்கு அடுத்த வாரம் பாலங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படும். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் நாங்கள் அவர்களுடைய அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும் பாலங்களையும் தகர்த்து விடுவோம் என்று அவர் கூறியுள்ளார். கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ராமநாதன் அர்ச்சுனாவினால் குழப்பம். ஜோசிதவின் பண மோசடி வழக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை டெங்கு பரவும் அபாயம் அதிகம் என எச்சரிக்கை. எல்னினோவினால் இலங்கையில் ஏற்படவுள்ள மாபெரும் ஆபத்து. உக்கிரமாக தாக்கப் போகின்றோம். நிலைமை மிகவும் மோசமாகும். ட்ரம்ப் எச்சரிக்கை.